பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. என் ஆண்டவரிடத்தில் அப்படித்தான் வேண்டிக் கொள்வது. இந்த மாதம் முடிய போது 29ஆம் தேதி, இன்னைக்கு அமாவாசை இல்லையா? இந்த அமாவாசை காலவேளையில் உங்களை காணும்படியாக பேசும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். சில பிரச்சனைகள் தேவன் நம்மளை எப்படி விடுவிப்பார்? இந்த பிரச்சனைக்கு காரணங்கள் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி இருக்கிறோமா? சில வெளிப்பாடுகளை மனிதர்கள் விட்டுருவாங்க, தேவன் விட மாட்டார். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்வார். அப்போ ஆதியாகமம் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு தேசத்தில் ஒரு பிரச்சனை முடிஞ்சு ஆபிரகாம் தன் மனைவியோடு தொடர்ந்து பயணிக்கும் போது நடுவில் காணத்தக்க ஒரு பிரச்சனை உருவாக்கும் முன்பே அந்த தேசத்துக்குள்ள கடந்து போகும்போது ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொல்லும்படியாக கட்டளையிட்டு கடந்து, ஆதியாக 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கப்படும் போது தன் மனைவியை என்ன பண்ணிட்டான்? சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தித்தான் பயணிக்கிறாங்க. போகிற இடத்துல என்ன பண்ணுறான்? அந்த நாட்டின் ராஜா ஆசைப்படுகிறான், அழைக்கப்படுகிறான். அழைத்து கொண்டு போகப்படும் போது கர்த்தர் தரிசனமாகிறார். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விழாதபடி, பாவத்துக்குள் விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை விடுவிக்கும்படி உள்ளத்தை திறந்து நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். நிறைய பேர் இன்னைக்கு இப்படி அப்படி என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா போய் நிச்சயமா போய் அதுங்க. தேவன் தவறுகளுக்கு உள்பட்டு போகாதபடி உணர்த்துவார். நீ வீட்டில் உட்காந்து மனைவியோடு பேசி கொண்டிருக்கும் போதும் சரி, இல்லை உலகத்தின் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க கடந்து போனாலும் நீ செய்கிற தவறை தேவன் உள்ளத்தில் உணர்த்தும்படி செய்வார். இது ஒருத்தரால மாற்ற முடியாது. அது ஒருத்தரால மாற்றி சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா உணர்த்துவார். செய்கிற தவறுகளை அப்படியே உணர்த்துவார். உணர்த்ததான் தேவன் வைத்திருக்கிறார். ஊழியக்காரங்களையும் சரி, ஊழியக்காரோடு சார்ந்திருக்கும் போது விசுவாசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன் தவறுலேருந்து விடுவிக்க என்னவோ அதை உணர்த்தக்கூடிய தேவனை என்ன பண்ண சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். அப்போ சொப்பனத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அது நேர்த்தியாக தானே வெளிப்படுத்துவார். அப்போ ஆதியாகமம் புத்தகத்தில் அங்கே காணப்படும் போது அந்த நாட்டின் ராஜாவை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்துவார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புத்தகத்தை படிக்கப்படும் போது. ஏன்னு சொன்னா, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நிறைய பைபிள் படிக்கிற சிலர்லாம் பயப்படுவாங்க. ஆனால் அதை படித்தா என்ன புரிய மாட்டேங்குது. நீ படிச்சுனே இருங்க, வாழ்க்கையே புரியும். வாழ்க்கையில் விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை காப்பார். அப்போ ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவநாம மகிமைப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோமாக இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமை தன் மனைவியோடு கடந்து போகும்போது தன் சகோதரி என்று சொல்லிக்கொண்டு அவன் கடந்து பயணிக்கப்படும் போது அந்த நாட்டின் ராஜா சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறான். அப்போ சூழ்நிலை ஏற்படுப்பா அந்த இரவு கர்த்தர் அவனோடு பகிர்ந்து கொண்டு வெளிப்படுறார். எப்படி வெளிப்படுறார் பார்க்கலாமா? இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். படிக்கிற பாருங்க 3ஆம் வசனத்தை. தேவன் இரவிலே அமீனாவுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்து வந்த ஸ்திரீ நிமித்தமாக நீ சாகுவாய், அவன் ஒருவருடைய மனைவியாய் இருக்கின்றாள் என்றார். அமீனாவு அவளை சேராது இருந்து ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதி உள்ள ஜனங்களை நீ அழைப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று தானே அவனோடு சொல்லவில்லையோ? அவனோ தன் சகோதரன் தானே என்று இவர்களுக்கு சொன்னாலே உத்தம இதயத்தோடு சுதந்திரமாக கையோடு இவர்களே செய்தது என்று சொன்னார். இப்போ கடவுளுடைய காரியங்கள், அதுக்கு ஒரு விஷயத்தை 2வது கடவுள் பேசுற பாருங்க 6ஆம் வசனத்துல. அப்போது தேவன், உத்தம இதயத்தோடு நீ இதை செய்தா என்று நான் அறிந்தேன். நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யாதபடி உன்னை நான் தடுத்தேன். ஆகையால் நீ அவை தொடவில்லை. நான் உன் இடங்களில் நான் உனக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. அழகா இருக்க இல்லையா? பாவம் செய்யாதபடி உன்னை தடைத்தேன். இதுதான் உண்மை. பதில் பேச்சு சொப்பனத்தில் வெளிப்படுத்த பிற்பாடு அவன் பதில் பேச சொல்லப்படும் போது, நான் இப்படி செய்தேன், அப்படி செய்யாதபடி நான் உன்னை விடுவித்தேன். தேவன் எத்தனை பேர் இன்னைக்கு ஊழியக்காரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், இல்லை இயேசு கிறிஸ்து அறிந்த இதுதான் புதுசாக அந்த செய்தியை கூட பார்க்கலாம். ஆனாலும் நீ விழுந்து போகாதபடி, பாவத்தில் உள்பட்டு போகாதபடி தேவன் நிச்சயமாக எல்லா தீங்கிலிருந்து உன்னை விலக்கி காப்பார். அப்போ விலக்கி காக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அர்ப்பணிக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் இல்லையா? அந்த அர்ப்பணிப்பு கிடையாது. இப்போ தொடர்ந்து பயணிக்கப்படும் போது கடவுள் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து தன் ஊழியக்கார மனைவியா இருக்கிறதுனால இவன் யார் என்று தேவன் முதல்ல வெளிப்படுத்தினால பாருங்க, நிறைய வசனங்கள் இதில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமை கொடுத்து நிறைய படித்து கொண்டே வருவோம் இல்லையா?
அப்போ இந்த 7 வசனம் 8 வசனம் தொடர ஆரம்பிச்சப்படும் போது ஆபிரகாமை கொடுத்து 12 வசனம் துவக்குது. அப்போ 12 வசனம் இது 8 வசனத்தில் படிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை கொடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்கிற விசேஷம் என்னடானா, இவன் ஒரு தீர்க்கதரிசி. 7 வசனத்தில் அழகாக சொல்லுவார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7 வசனம் படிக்கும் போது இங்கே படிக்கிற பாருங்க, அந்த மனுஷன் மனைவியாக அவனிடத்து அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ அழைக்கப்பட்டாய், அவனும் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவன் அழைக்கப்பட்டபடினால் உனக்காக வேண்டுதல் செய்வான். அப்போ அவன் வேண்டுதல் செய்வான். நீ அவனை அனுப்பி விடாது இருந்தால் நீயோ உன்னையும் சேர்த்த யாவருமே சாகவே சாகுவார்கள். அப்போ வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனையை மனிதனுடைய மாற்றம் அடைந்து இன்னைக்கு எத்தனை பேர் பாவம் செய்கிற ஆத்மா சாவணும் என்று படிக்கிறோம் இல்லையா? எசேக்கியேல் புத்தகம் 12ஆம் 20ஆம் வசனம் போது பாவம் செய்கிற ஆத்மா சாவும், நிச்சயமா சாகவே சாகுவேன்றார் ஆண்டவரே. அப்போ அந்த விசேஷமான காரியத்தை படிக்கப்படும் போது, விடுதலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் போது அவன் அநேக காரியத்தை கொடுத்து பேசப்படுவான். அப்போ எல்லாம் விடுவித்து அவனுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பப்படும் போது அவன் மன்னிப்பு மறுபடியும் சந்திக்கப்படும் போது சபிக்கப்படுறான். 16ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கு. பின்பு சாராளை நோக்கி, நீ உன் சகோதரனாகிய ஆபிரகாமை வெள்ளி காசு கொடுத்தாய், இதோ உன்னோடு இருக்கின்றவர் எல்லாருக்கும் முன்பாக மற்ற யாவருக்கும் முன்பாகவே இதோ உன் முகத்துக்கு முக்காட்டைக்காகவே என்று இப்படி அவளை கடிந்து கொள்ளப்படும் போது ஆபிரகாம் மனைவியாகிய சாராள் நிமித்தமாக கர்த்தர் அமினாவினுடைய வீட்டாரின் கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டன. ஒருத்தர் செய்கிற தவுப்பு தாங்க சில வீட்டுங்களில் தடைகள் ஏற்பட்டு கர்ப்பம் அடைக்கப்பட்டதாக இருக்கும். சில ஆசீர்வாதம் வராதபடி சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சேன் அதை செய்ய நிறைய கதை சொல்லுவாங்க. ஆனால் உள்ளான மனதில் செய்கிற தவறுகளை உணராதபடி கடந்து போய் எதையாவது தேவனுக்கு பிரியமில்லாது பேசணும்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் ராஜாவுடைய மனைவியுடைய கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டது, அவங்க சகோதரிகள் கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டது. ஆண்டவர் அவங்க சொன்னதை போலவே இவங்களுக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறான். வாசிக்கிற அடுத்த வசனத்தை 18ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டபடி அவர்களின் தேவன் அமினாவையினுடைய அவன் மனைவியாகி அவனுடைய வேலைக்காரிகளும் எல்லாம் குணமாக்கி பிள்ளைகளை பெறும்படியாக அறிவுரம் பண்ணார். பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, பைபிள் படிக்கப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். படிச்சு பாருங்க. எந்த பாவத்தில் விழாதபடி நம்ம நினைப்போம் இன்னாருக்கு அதில் இன்னார் காரியத்தை கொடுத்து. இன்னைக்கு கூட நிறைய காரியத்தை ஒரு வெளிப்பாடு நான் கடந்து போகப்படும் போது அங்கேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, அந்த வெளிப்பாடை கொடுத்து இங்கே எதுவும் பேசாதீங்க, வாங்க ஜெபம் பண்ண கடந்து போங்கன்ற. இது படிக்கும் போது ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கும், 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பஞ்ச தேசத்தில் பயங்கரமாக இருக்கும். அந்த பஞ்சத்தை காணும்படியாக கடந்து வரப்படும் போது அங்கே அப்போ எலியா ஜெபிக்க நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த பஞ்சம் தீர்ந்திருக்கணும் போது ஒருவன் சொல்கிறான், வானத்தின் கதவுகள் திறந்தால் என்று ஒரு மாதிரி பரிகாசம் பண்ணப்படும் போது, நீ அதை காண மாட்டாய், அது உணவை பங்கெடுக்க மாட்டேன் என்று சொல்லி சாதாரண ஒரு மனுஷ நிமித்தமாக நாளைக்கு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னது. குஷ்டரோகி 4 பேர் தேசத்தை விட்டு கடந்து போகும்போது எதிராளி காணாத போனது அவங்க தான் மஸ்ட் மெசேஜே கொடுக்குறாங்க. அந்த நாளை என்ற வார்த்தை இன்றைக்கும் பைபிள் நிறைய விஷயங்கள் நாளை கொடுத்து கவலைப்படாது கர்த்தர் சொல்லுவார். மேலும் தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்கள் மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இருக்கும். அடுத்த வசனம் 34 நாளை கொடுத்து நீ கவலைப்படாதுன்றாரு. அந்த நாளை என்ற வார்த்தை இங்கே சொல்லப்படும் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நாளைக்கு இந்த நேரத்தில் பஞ்சம் தீர்ந்திருக்கும், அதை முடியுமா என்று ஒருவன் பரிகாசத்தோடு பிறந்தவன் அதை சாப்பிட முடியாது, நீ பார்ப்பேன் ஆனால் அதை சாப்பிட மாட்டான், அவன் மறித்த போகலாம். சாதாரண ஒரு குஷ்டரோகியை கடந்து போய் அதை கண்டதை சாட்சியாக பகிர்ந்து கொண்டதே தேவநாமம் அங்கே மகிமைப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மாறி இருக்கிறோம், எத்தனை பேர் இதை கேட்டிருக்கிறோம், எத்தனை மறைபெருமான எண்ணங்கள் இதயத்தில் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பாவத்தை கொடுத்து பேச அழகாக சொல்றாங்க பாருங்க. ஒரு ராஜாவுடைய ஒரு தேசத்தில் நல்ல ஒரு மகிமை உள்ளவர் உன்னை பார்த்து சொல்ற, நீ உன்னுடைய பிள்ளைகளை அழிச்சு போட மாட்டேன்னு சொல்லப்படுவேன்னு சொல்றான். நீ எந்த தேசத்துக்கு அந்த எந்த பாவத்துக்கு உள்படாதபடி நீ என்ன பண்ண, எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உன்னை நான் தடை பண்ணேன். இன்னைக்கு எத்தனை பேர் பிதாவ குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானத்து இருபுறம் கருகுள்ள பட்டயத்தை எடுத்து அதை கேட்டுக்கொண்டு எல்லாம் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யற. நல்லா பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் 20ஆம் வசனம் படிச்சு பாருங்க. பாவம் செய்யற ஆத்மா சாவும். அப்போ அநேக காரியத்தை 31ஆம் வசனம் படிக்கப்பட ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்போ நீ சரியான விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் நீ பிழைப்பாய். அப்போ மரணத்தை தேவன் விரும்புவதில்லை, மனம் திரும்புவதை மட்டும்
தேவன் நிச்சயமாக 32ஆம் வசனத்தின்படி அந்த மனம் திரும்புவது தான் தேவன் விரும்புகிறார். சாவை விரும்புகிற தேவன் அல்ல. எல்லாம் தீங்கிலிருந்து விலக்கிய காக்கிற அந்த ஆண்டவரிடத்தில் நீ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால், எனக்கு சின்ன விஷயம்தான், ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுக்கப்படும் போது, நான் சொல்லப்படும் போது அதை கூர்ந்து கவனித்து எல்லாம் முடிய போது, அது என்னன்னா நான் ஒரு காரியத்தை அவங்க என்ன யோசிக்கிறான்னா, எந்த விஷயத்துல நான் அவமானப்படக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க. சொல்லாது இருந்தால் என்ன கேட்பாரு? என்னங்க 22ஆம் 28ஆம் படி சொல்லாத கடந்து போன நிமித்தமா கடவுள் சொல்ல இது ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னா இவங்களை சபிக்க வேண்டாம். என்னங்க புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொன்னதை மீறி அவன் கடந்து பயணிக்கும் போது கழுது பேசுது. கழுதிக்கு தெரியுது ஏதோ கடவுள் வராருன்னு, மனுஷனுக்கு தெரியல. உமக்கு தெரியுதுதான் இந்த செய்திக்கு தெரியல மாதிரி இருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு எனக்கு கொடுத்திருக்கு, இந்த புதிய ஆண்டை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த இடரில் வராதபடி என் பாவங்களை உனக்கு முன்பாக, என் ஆவி என் ஆத்மா சரீரெல்லாம் உன் பாதத்துக்கு முன்பாக நான் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறேன். என் மனைவியோ என் மகளோ என் பேர பிள்ளைகளோ என் சந்ததி முழுவதும் உன் பாதத்துக்கு அப்ப இனி வர காலத்துக்கு நீர் என்னை நடத்துன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக 2025ஆம் ஆண்டுல ஒரு மகிழ்ச்சியை கண்டடைய முடியும். இல்லைன்னா முடியாது. தேசம் நடந்து கொண்டேதான் இருக்கும். எரேமியா 51ஆம் 46ஆம் தேசத்துல இது நடக்கும், ஒரு வருஷம் நடக்கும், மறு வருஷம் இருக்கும், இது நீ அது துவண்டு போவாதுன்றாரு. ஏன்னா நிறைய செய்தி வந்து கொண்டிருக்குது பார்த்தீங்களா, போல நோய் அந்த நோய் இந்த நோய் சொல்லிக்கினே தான் இருக்கிறாங்க. ஆனா தேவன் தேசத்தை காக்கும்படி நீ நான் ஜெபித்தோம் என்று சொன்னால், சகல நன்மையும் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஜெபம் பண்ணுங்க. உங்க பகுதிக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்க அருகில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, உன் சகோதரி விரோதமா அவனுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் எல்லாம் தீங்கிலிருந்து தேசத்தை காப்பார். நிச்சயமாக உன்னை என்னை ஜெபிக்க ஆரம்பித்தால் நம்ம குடும்பங்கள்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளார். இந்த வார்த்தைகளை உள்ளவர்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக 2025ஆம் ஆண்டு நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால், பஞ்சத்தில் இருந்தாலும் சரி, இல்லை பாவத்தில் விழாதபடி சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். நீங்கள் கேட்குறவங்க உண்மையாக விசுவாசத்தோடு இருந்தால் எத்தனை முறை நம்மளுக்கு தேவனை சில விஷயத்தை உணர்த்திருப்பார். பாவத்தில் விழாதபடி, ஏமாற்றத்தில் விழுந்து போகாதபடி, நம்மளை பரிகாசம் பண்ணி இந்த உலகம் நம்மளை கிண்டல் பண்ணாதபடி நம்ம தப்பித்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தி மகிழ்ந்து களி கூறத்தக்க கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற உள்ளங்கள் இதயத்தை திறந்து கொடுங்க. 2025ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டை பெற்றுக்கொள்ளுங்க. மனமகிழ்ச்சியோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.